நாம் இந்த வாரம் தியானிக்க இருப்பது இயேசுவினுடைய அற்புதங்களில் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் குறிப்பிட்டுள்ள இரண்டாவது அற்புதம். இரண்டு அற்புதங்கள் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, ஒரு அரசாங்க அதிகாரியின் மகன் குணமடைதல். யோவான் 4வது அத்தியாயம் 43 54 வசனங்கள் வரைக்கும் அது உண்டு, அந்த பகுதி உண்டு. யோவான் சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் மொத்தம் 7 மட்டுமே உண்டு. இதுல 6 அற்புதங்கள் பிற சுவிசேஷ நூல்களிலே கிடையாது, இல்ல, இவர் மட்டும்தான் குறிப்பிடுகிறார். ஒன்றே ஒன்று, அதாவது 5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீன்களால் போஷித்தது. அப்புறம் அன்றைய இரவே தன் சீசர்களுக்கு உதவ கடலின் மேல் நடந்து சென்றது. இந்த ஒன்று மட்டும்தான் யோவான் சுவிசேஷத்திலும் பிற சுவிசேஷ நூல்களிலும் உண்டு. மற்றபடி யோவான் சுவிசேஷத்தில் கொடுக்கப்பட்ட இந்த அற்புதங்கள் எல்லாம் மற்ற சுவிசேஷங்களிலே இல்லை. யோவான் தன் சுவிசேஷத்திலே இவைகளை அற்புதங்கள் என்று குறிப்பிடுவது இல்லை. மூல பாஷையில அவர் குறிப்பிடுவதெல்லாம் இது அடையாளம், ஷைன், குறிப்பு அப்படின்னு தான் குறிப்பிடுகிறார். காரணம், யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தின் முக்கிய நோக்கமே இயேசு தேவகுமாரன், தேவனுக்கு இணையானவர் என்று நிரூபிப்பதே. எனவே அவர் செய்த இந்த அற்புதங்களை இவர் தேவன் என்பதை நிரூபிக்கும் அடையாளங்கள் என்றே இவர் குறிப்பிடுகிறார். தேவன் மாத்திரம் செய்யக்கூடியதை இவர் செய்ததால் இவர் தேவனுக்கு இணையான தேவகுமாரன் என்கிற அர்த்தத்திலே இதை சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் முதலாவது தியானிக்க இருப்பது ஒரு அரசாங்க அதிகாரியின் மகன் குணமடைவது. அது யோவான் சுவிசேஷம் 4வது அத்தியாயம் 43 54 வரைக்கும் இருக்கிறது. அதை நாம் வாசிக்கலாம். 2 நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசு தாமே சொல்லியிருந்தார். அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேம் பண்டிகையில் அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கிய கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்போது கப்பர்நாகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனிதன் கேள்விப்பட்ட போது அவரிடத்தில் போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினால் அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றான். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடன் சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். யோவான் தன்னுடைய புஸ்தகத்தை சொல்றது 2ஆம் அடையாளம் அப்படின்னு தான் சொல்றாரு. நம்ம தமிழ் வேதாகமத்துல ராஜாவின் மனுஷன் அப்படின்னு குறிப்பிடுகிறது வசனம் 46. அது ஏரோது ராஜாவுக்கு கீழ் பணிபுரிந்த ஒரு அரசாங்க அதிகாரி, அதைத்தான் அது குறிக்கும். இந்த அற்புதத்துக்கு முன்னால என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, யோவான் 4வது அத்தியாயத்துல 1வது வசனத்து 42வது வசனம் வரைக்கும் ஒரே ஒரு சம்பவம் தான். இயேசு சமாரியாவில் உள்ள சீகர் என்னும் இடத்தில் உள்ள கிணற்று அருகே தண்ணீர் தாகமாய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்கே வந்த சமாரியா பெண்ணிடத்துல உரையாடுகிறார். அவள் சென்று ஊரார் அனைவரையும் அழைத்து வர அவர்களும் வந்து இயேசுவை தங்களோடு வந்து தங்குமாறு கூறினார்கள். அங்கே
2 நாட்கள் சமாரியாவில் அவர் தங்கியிருந்தார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உபதேசித்தார். அநேகர் அவர் கூறியதை விசுவாசித்து அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிக்கையிட்டார்கள். அதை தொடர்ந்துதான் அவர் மீண்டும் கானா ஊருக்கு வந்தார். அவர் அங்கே வந்திருக்கிறார் என்பதை அறிந்த அந்த அரசாங்க அதிகாரி மரண அவஸ்தையில் இருந்த தன் மகனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து வேண்டுகிறார். கப்பர்நாகூமிலிருந்து கானா ஊருக்கு வருகிறார். சுமார் 32-35 கிலோமீட்டர்கள் தூரம் கப்பர்நாகூமுக்கும் கானாவுக்கும். அவ்வளவு தூரம் அவர் பிரவாசித்து அங்க வந்து அவரை வந்து பார்க்கிறார். அவரு வந்து இயேசுகிட்ட கேட்கிறாரு, தன் மகனை குணப்படுத்த வர வேண்டும் அப்படின்னு. இப்ப இயேசு சொன்ன பதில் வந்து, நீங்கள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்களே அப்படிங்கிறார். அதாவது நீ இங்க வந்து நிக்கிற, நீ பார்க்கத்தக்கதாக இங்க ஒரு அற்புதமோ ஒரு மிராக்கிள்ஸோ இங்க நடக்கல. அப்படி இருக்கிற போது உன் மகனை என்னால குணமாக்க முடியும் என்கிற விசுவாசம் உனக்கு உண்டா அப்படிங்கிறதா அதுல மறைமுகமாக நிற்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆனா அந்த மனுஷனும் என்ன சொல்லுகிறான், என் மகனை உம்மால குணமாக்க முடியும், அந்த வல்லமை உம்மிடத்தில் உண்டு என்று விசுவாசித்ததால தான் நான் உண்மை அழைத்து போறேன், அங்கிருந்து வந்திருக்கிறேன். எனவே என் புள்ள சாகிறதுக்குள்ள நீங்க வந்துடணும் அப்படிங்கிறான். அப்ப இயேசு வந்து அவங்கிட்ட அவனுடைய அந்த விசுவாசத்தை இன்னமும் வர்த்திக்க பண்ணத்தக்கதாக அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்து இருக்கிறான் அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னார். அவனும் என்ன சொன்னா, அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை நம்பி, கண்ணு முன்னாடி எதையும் பார்க்கல, ஆனாலும் அவர் சொன்னாரு நீ போகலாம், உன் மகன் பிழைத்து இருக்கிறான் என்று. அவ்வளவுதான், ரைட் அப்படின்ட்டு அவன் ஊருக்கு திரும்பி போக ஆரம்பிச்சான். அவன் போகிற போது மறுநாளிலே அவனுடைய ஊழியக்காரர்கள் அவனை வந்து சந்திக்கிறாங்க. சந்திக்கிற போது அவனை பார்த்து சொல்றாங்க, உன்னுடைய குமாரன் பிழைத்து இருக்கிறான், அதனால நீ வைத்தியரை யாரையும் அழைத்து வருவதற்காக நீ சிரமப்பட வேண்டாம், அதுக்காக அதை சொல்லி உன்னை கூட்டிட்டு போகும்படியாக வீட்டுல இருந்து அனுப்பிச்சு வச்சாங்க, நாங்க வந்தோம், உங்க பையன் சுகமாக இருக்கிறான் அப்படின்னு. உடனே அவன் கேட்ட முதல் கேள்வி, எப்பொழுது குணமடைந்தான்? அவங்க சொல்றாங்க, நேற்று 7ஆம் மணி நேரத்திலே. இந்த 7ஆம் மணி நேரங்கிறது நம்மளுடைய இன்றைய கால கணக்குப்படி மத்தியானம் 1 மணி. ஸோ இவன் உடனே தெரிஞ்சுக்கிறான், நேற்று இதே நேரத்துல தான் நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், இதே நேரத்துல தான் அவர் என்கிட்ட சொன்னாரு நீ போகலாம், உன் மகன் பிழைத்து இருக்கிறான்னு சொன்னார். அந்த ஒரு சம்பவம் அவனுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னா, அதாவது அந்த அரசாங்க அதிகாரிக்கு ஏற்கனவே ஒரு விசுவாசம் இருந்தது, இயேசு கிறிஸ்து எந்த நோயையும் குணமாக்க வல்லவர் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருந்தது. ஆனா இப்பொழுதோ அவர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் ஆளுகை உள்ள தேவகுமாரன் என்று அவனும் அவன் வீட்டாரும் விசுவாசிக்கத்தக்கதாக அவர்கள் விசுவாசம் வர்த்திக்கப்பட்டது. எந்த வைத்தியராக இருந்தாலும் நோயாளியை கண்ணு முன்னாடி பார்க்காம குணப்படுத்த முடியாது. அதுவும் நோயாளி இவர் கண்ணு முன்னாடி பார்க்கல, நோயாளி இங்க இருக்கிறதுல இருந்து 32 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறாரு, அவருக்கு என்ன நோய் அப்படிங்கறது கூட சொல்லல, என் மகன் மரண அவஸ்தையில் இருக்கிறான்னு தான் சொன்னார். அதை இங்கே இருந்து கொண்டு ஒரே வார்த்தையில அதை குணமாக்க முடியும் என்றால் அது தேவனால மாத்திரம்தான் முடியும், இவர் தேவகுமாரன் என்று அவர் அங்க வந்து விசுவாசிக்கிறதுக்கு அது ஏதுவா இருந்தது. அதே சமயத்துல அவருக்கு இன்னொரு காரியமும் ஞாபகம் வந்திருக்கும். சங்கீதம் 107 17 இருந்து 22 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 107 17 இருந்து 22 வரைக்கும். நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள்.
அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்களை கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாக. இது 107வது சங்கீதத்தை தேவனையும் அவருடைய கிருபைகளையும் குறித்து சங்கீதமாக பாடப்படக்கூடிய ஒரு காரியம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு ஆரம்பிச்சு இது திரும்ப திரும்ப வரும். இந்த 107வது சங்கீதம் தான் அவருக்கு ஞாபகம். தம்முடைய வார்த்தையை அனுப்பி, வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். இங்க தேவனுடைய வார்த்தையானவர் வந்து நிற்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். அப்ப அவங்களுக்கு நல்லாக தெரியுது இவர் தேவன், தேவகுமாரன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு இந்த இடத்துல அவங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படுகிறது. எந்த ஒரு மிராக்கள் அற்புதங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நோக்கம், இருக்கிற விசுவாசம் இன்னும் வளரணும், இல்லாத விசுவாசம் உருவாகணும். அந்த அற்புதத்தை பார்க்கிறவனும் கேட்கிறவனும் அனுபவிக்கிறவனும் இந்த 3 பேருக்கும் அந்த விசுவாசம் வளரணும். இங்கே அந்த மனிதன் மாத்திரம் கிடையாது, அவனும் அவன் வீட்டாரும். பொதுவாக வீட்டார் அப்படின்னு சொல்லுகிற போது அந்த வீட்டில் உள்ள உறவினர்கள் மாத்திரமல்ல, அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களையும் கூட சேர்த்து குறிக்கும். அவர்களும் கூட விசுவாசித்தார்கள், இவர் தேவனுடைய குமாரன், இவர் வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவர் மேல அவங்க விசுவாசம் வளரும். ஆனா இதே சமயத்துல இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கக்கூடிய 2வது அற்புதம் இதுக்கு முற்றிலும் மாறுபட்டது, ஆப்போசிட், டெய்லி அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். இது யோவான் சுவிசேஷத்துல இது தொடர்ந்தே, இந்த அற்புதத்தை தொடர்ந்தே அதுவும் குறிக்கப்படுகிறது. 5வது அத்தியாயம் 1 to 14 வரைக்கும் நம்ம படிக்கலாம். இவைகளுக்கு பின்புனா அதுக்கு மேல உள்ள வசனம், இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு அவர் செய்த 2ஆம் அற்புதம். அதை தொடர்ந்தே இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்படுகிற ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படையர் முதலிய வியாதேசர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீரை கலக்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாயிருந்தாலும் சுஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறது, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடைய சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்திலும் ஜனங்கள் கூட்டமாக இருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதருக்கு அறிவித்தான்.
இயேசு இவைகளை ஓய்வு நாளிலே செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இதுதான் அந்த அற்புதத்தை தொடர்ந்தே வந்த இந்த ஒரு அற்புதம். இதுல இந்த 5வது அத்தியாயத்துல 3வது வசனமும் 4வது வசனமும் முந்திய மூல பிரதிகளிலே கிடையாது. அதுலன்னா எருசலேம் போனாரு, பெதஸ்தா குளம் இருக்குது, அந்த குளத்தருகே 5 மண்டபம் இருக்குது. 38 வருஷம் வியாதி கொண்ட ஒரு மனிதன் அங்கே படுத்திருந்தான். இயேசு அவனை பார்த்து சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டாரு. அதுக்கு அவன் தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் விடுகிறவன் யாரும் இல்லை அப்படின்னா. இது படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வருங்கிறதுக்காக காப்பி எடுத்தவங்க, மூலப்பிரதியிலிருந்து காப்பி எடுக்கப்பட்டு அப்படி வந்ததுல நம்ம கையில் இருக்கிற வேதாந்தம், அதை எடுக்கிற போது ஒருவர் புற இனத்தாருக்கு இது வாசிக்கப்படுகிற போது அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாதுங்கிறதுக்காக அடைப்பு குறிக்குள்ள இந்த 3வது வசனமும் 4வது வசனமும் எழுதி வைத்திருந்தார். நீங்க ஒரு சில ஆங்கில வேதாகமங்களை இப்ப பாத்தீங்கன்னாலும் இந்த 3 நாளும் அங்க இருக்காது. ஆனா அடியில கீழே ஒரு சில மூலப்பிரதிகளிலே இந்த வசனம் இல்லை அப்படின்னு வரும். ஏன்னா வேதாகமத்துல ஒரு இடத்துலயும் ஒரு தேவ தூதன் ஒருவன் வந்து ஒரு அற்புதம் செய்வான் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு இடத்துலயும் ஒரு குறிப்பும் கிடையாது. உதாரணமாக ரோமன் கத்தோலிக்க பைபிள்ல இருக்கக்கூடிய தொபியத் அப்படிங்கக்கூடிய ஒரு புஸ்தகம், அதுல இந்த மாதிரி தேவன் ஒரு தேவ தூதனை அனுப்பினார், ஒரு ஏஞ்சல் ஒருத்தனுடைய கூட போய் அவனுக்கு நிறைய மிராக்கள் செஞ்சாரு அப்படிங்கிறது அதுல வரும். ஆனா இது வேதத்தின் கருத்துக்கு முரண்பாடா இருக்கிறதுனாலதான் அந்த புஸ்தகத்தை ஒதுக்குனாங்க ஆதி யூதர் அபிமார்கள். இங்க அது குறிப்பிடப்படாது. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய காரியம் ஒரே ஒரு காரியம்தான். இயேசு வந்தாரு, அவனை பார்த்தாரு, வெகு காலமாக அவன் வியாதிஸ்தனா இருக்கிறான் அப்படிங்கிறத பார்த்தாரு. அதை பார்த்த உடனடியே அவர் மன உருக்கமும் அந்த மனிதன் மேல் இரக்கமும் அவருக்கு உண்டாயிருக்கு. எந்த ஒரு அற்புதத்தையும் பெறுவதற்கு ஒரு மனிதனுக்கு விசுவாசம் வேணும். இங்க கூட அந்த முந்தினதுல பார்த்தோம், அந்த ராஜாவான் மனசுல அற்புதத்தை அடையாளம் பார்த்தீங்கன்னா விசுவாசிக்க மாட்டேங்களே இருக்கா அப்படிங்கிறத சுக்க கேட்டாரு. அவன் இருக்கு சாகருக்குள்ள நீ வந்துடணும் அப்படின்னா, எனக்கு விசுவாசம் இருக்குங்கிறத அவன் பதில சொன்னான். இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எந்த ஒரு அற்புதத்தை இதையும் சுதந்திரிப்பதற்கு விசுவாசம் வேணும். ஒண்ணு, அந்த அற்புதம் நடைபெறுவதன் நோக்கமே அதை பெற்றவனுக்கு இன்னும் விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டாம், அதை பார்த்தவனுக்கும் அதை கேட்டவனுக்கும் விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டாம். இதுதான் நோக்கம். ஆனா இந்த ஒரு சம்பவம், இதற்கு அப்பாலும் கூட, இந்த காரியங்களுக்கு அப்பாலும் கூட தேவன் கிரியை செய்வார், செயல்படுவார். அவர் சர்வ அதிகாரம் உள்ளவர், வல்லமை உள்ள தேவன். பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம், மனிதர்கள் மேலே அவரு மன உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவன். மனிதர்கள் சுகமாக வாழ விரும்புகிற தேவன், சித்தம் உள்ள தேவன் என்பதை அதில் பார்க்கலாம். அந்த 38 வருஷம் வியாதியா இருந்த மனுஷனை பார்த்து அவனிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? வியாதியாசருக்கு எல்லாருக்கும் சுகமடையணும் தான் விருப்பம், ஆனா விரும்புகிறாயான்னு ஒரு கேள்வி கேட்டாரு. காரணம் என்னன்னா, சில நேரங்களிலே ஒரு நீண்ட நாளாக வியாதியாய் இருக்கிறவங்க பிறருடைய பரிதாபம், அவங்க ஆதரவிலே அந்த வாழ்க்கையை தொடர விரும்புவாங்களே ஒழிய சுகம் அடைந்து சுகமாய் வாழ பழைய வாழ்க்கைக்கு திரும்பி வர விரும்புவது இல்லை. இதை நான் என் வாழ்க்கையில கண்கூடாக நான் பார்த்துருக்கிறேன். இந்த பெதஸ்தா குளத்தை போலவே கும்பகோணத்துல மகாமக குளம்னு ஒரு குளம் உண்டு. நான் அந்த ஊர்ல 13 வருஷங்கள் இருந்திருக்கிறேன். நான் போன காலத்துல, இப்ப கொஞ்சம் மாத்திட்டாங்க, நான் போன காலத்துல அந்த குளத்தை சுத்தி 12 மண்டபங்கள் உண்டு. 12 மண்டபங்களிலும் குஷ்டரோகிகள் தான் படுத்து கிடப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய குஷ்டரோகிகளுக்காக நடத்தப்படுகிற ஒரு ஆஸ்பத்திரி, கிறிஸ்தவர்களால, ரோமன் கத்தோலிக்கர்களால நடத்தப்படுகிற
சேக்ரட் ஹார்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பத்திரி கும்பகோணத்தில் தான் இருந்தது. அது குஷ்டரோகிகளுக்கு இலவச வைத்தியம், ட்ரீட்மெண்ட்டு, அவன் சுகமானதுக்கு அப்புறம் அவனுக்கு ரிஹாபிலேஷன் ஒர்க் பண்றது, சுய தொழில் கற்றுக் கொடுத்து அவன் சுயமாக வாழ உதவுவது, அரசாங்கத்திலிருந்து அவனுக்கு ஏதாவது சலுகைகள் வாங்கி கொடுத்து அவன் பழைய வாழ்க்கைக்கு போக உதவுவது, இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் இருக்கிறாங்க. அப்ப இந்த குஷ்டரோகிகள் இந்தியாவில் எங்க இருந்தாலும் கும்பகோணம் வந்துருவாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்காக வரணும். இவங்க ஆஸ்பத்திரியில போய் அந்த நோய்க்கு சிகிச்சை எடுப்பாங்க. அந்த பேண்டேஜ் எல்லாம் பழையதை கழட்டி போட்டுட்டு சுத்தம் பண்ணி, அவங்க காயத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி, ரத்தம் வடிகிற அந்த கரங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி புது பேண்டேஜ் கட்டிக்கிட்டு அவங்க கொடுக்குற மாத்திரையெல்லாம் கையில வாங்கிக்கிட்டு, ஆனா வெளியே வந்தோன்னா அந்த மாத்திரையெல்லாம் தூக்கி சாக்கடையில் போட்டுருவாங்க. சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா சாப்பிட்டா சுகமாயிரும். சுகமானா நான் இந்த மண்டபத்தில் உட்காந்து கையை நீட்டி பிச்சை எடுக்க முடியாது. திருப்பி நான் போய் ஏதாவது ஒரு வேலை செய்யணும், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கணும். இதுக்காக சாப்பிட மாட்டாங்க, அந்த மாத்திரை தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்கு போய் அந்த ரத்தம் வடிகிற சீல் வடிகிற பேண்டேஜை மட்டும் கழட்டிட்டு வேற கட்டு போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. இவங்க தொந்தரவு ஜாஸ்தியானதுனால தான் இப்போ அந்த குளத்தை சுற்றி வேலி அடைச்சி மண்டபத்தில் யாரையும் படுக்க விடுறதில்லை. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். பல நேரங்களிலே இந்த வியாதியஸ்தர்கள் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறது இல்லை. அவன் மோசமா இருக்கான்னு அவன் மேல பரிதாபப்பட்டு சிலர் செய்யக்கூடிய அந்த உதவிகளில் அப்படியே வாழ்க்கையை ஓட்டணும்னு பார்ப்பாங்க. அதனால தான் இங்கே இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கறாரு, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? அவன் ஆமான்னு சொல்லியிருக்கணும், இல்லை இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவன் சொன்ன பதில், இந்த குளம் கலக்கிற போது என்னை கொண்டு இறக்கி விடுறதுக்கு ஒருவனும் என் கூட இல்லை, எனக்கு உதவி செய்யறதுக்கோ என் மேல இறக்கப்பட்டு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ ஒரு வயலும் இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டு போயிட்டானுங்க அப்படிங்கிறத மறைமுகமாக என் சொந்தம், உறவினர், நண்பர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிறது. ஆனா அவருக்கு தெரியுது, இவன் 38 வருஷமா இங்க கிடக்குறான், ரொம்ப மோசமான கண்டிஷன்ல தான் கிடக்குறாங்க. அதை பார்த்துட்டு தான் அவர் அடுத்த பேச்சே பேசலை. டக்குன்னு ஒரே வார்த்தையில சொன்னாரு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அந்த வார்த்தை வந்த உடனடியாக அவன் சரீரம் ஆரோக்கியம் அடைந்தது. டக்குன்னு எழுந்து நின்னா, படுக்கையை சுருட்டுனா, நேர வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா இவன் நடந்து போன அந்த நாள் ஓய்வு நாள். அதனால யூதர்கள், முக்கியமாக பரிசேயர்கள், ஓய்வு நாளிலே படுக்கையை எடுத்துக்கொண்டு நடப்பது உனக்கு நியாயம் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி அது குற்றம், நீ ஏன் போற அப்படின்னு அவனை பார்த்து கேள்வி கேட்கிறான். இந்த பரிசேயர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வதற்கு பக்தி வைராக்கியத்தோடு அதை மிக முக்கியத்துவம் பண்ணுவாங்க. அந்த வேத சாஸ்திரிகள் வேதத்தில் உள்ள வாக்கியங்களுக்கு விளக்கங்கள் கொடுப்பாங்க. அதுல அநேக விளக்கங்கள் அவங்களுடைய சொந்த கருத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது தேவ சுபாவத்துக்கும் இயல்புக்கும் இல்லாத சில விளக்கங்களையும் கொடுப்பாங்க. அதுலதான் இந்த பிரச்சனை. அதாவது உதாரணத்துக்கு, ஓய்வு நாள் அன்று ஒருவன் பிச்சை கேட்டால், நீ வீட்டு வாசப்படியை தாண்டி தெருவில் இறங்கி அவனுக்கு பிச்சை போட்டா அது குற்றம். ஆனா அவனை உள்ள வாடான்னு கூப்பிட்டு உன் வாசலுக்குள்ள அவனை கூப்பிட்டு பிச்சையை கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன்னா அது குற்றம் அல்ல. இது ஒரு விளக்கம். அதே போல என்னுடைய மாடோ ஆடோ என் காம்பவுண்டுக்குள்ள இருக்கிறது, தாகமா இருந்தால் அதுக்கு தண்ணி வைக்கிறதோ, அதுக்கு தீவனம் போடுறதோ, அது கீழே விழுந்துருச்சுன்னா அதை தூக்கி எடுத்து விடுறதோ இது குற்றம் அல்ல. ஆனா என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் மாடு தாகமா இருக்குன்னா அதுக்கு நான் தண்ணி வச்சா அது தப்பு, அது வேலை. அடுத்தவன் வீட்டு மாடு ரோட்ல சறுக்கி விடுங்க, அதை தூக்கி விடுறதுக்கு போனா அது தப்பு, அது குற்றம். இதே போல அநேக காரியங்கள் அவங்க வச்சாங்க. அதுல ஒண்ணுதான், வியாதியஸ்தனோடு இருக்கக்கூடிய ஒரு வியாதியஸ்தனை படுக்கையில வைத்துக் கொண்டு தூக்கி கொண்டு சிகிச்சைக்கு கொண்டு போவது குற்றம் அல்ல. ஆனா வியாதி இல்லாத ஒருவன் படுக்கையை தூக்கி கொண்டு போனா அது குற்றம். இது அவங்க விளக்கத்துல ஒண்ணு. அதனாலதான் இவங்க கேட்டாங்க,
ஓய்வு நாள் அன்னைக்கு படுக்கையை எடுத்து கொண்டு போவது உனக்கு சரியல்ல, இது குற்றம், ஏன் செஞ்சேன்னு. அவனுக்குள்ள அந்த பழைய சுபாவம், ஆதாமினுடைய சுபாவம், டக்குன்னு அந்த பழிய தன்னை குணமாகனவர் மேல போட்டான். என்னை ஒருத்தர் சுகமாகினார்ல, அவர் இதை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லிட்டாரு, அதனால நான் நடந்தேன், இது என் தப்பு இல்லை, அவர் தப்புன்றான். உடனே அவங்க கேட்டாங்க, அது யார் உன்கிட்ட படுக்கையிடத்துக்கு போக சொன்னது? அவன் சொல்றான், போன்னு சொன்னாரு, எந்திரிச்சுன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியாதே அப்படிங்கிறான். உண்மைதான், அவனுக்கு அவர் யாருன்னு தெரியவில்லை. ஆனா ஒரு சாதாரணமா ஒரு மனிதன், அவ்வளவு நீண்ட கால வியாதியா இருந்த மனிதன் ஒரு அற்புத சுகமாக்குனார்னா, காரியம் அந்த சுகமாக்குனவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்திருப்பான், அவரை பணிந்திருப்பான், ஐயா நீங்க யாருன்னாவது கேட்டிருப்பான். இங்க அவன் எதையும் கேட்கல. அந்த ஒரு மிராக்கள் இதையே ஒரு மனசுலயே அவன் வைக்கல, அவன் டக்குன்னு வச்சு வீட்டுக்கு போயிட்டான். இதுல அற்புதமான ஒரு சுகத்தை அடைய விசுவாசம் அவசியம் என்றாலும் கூட, தேவனிடத்தில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்ப்பதற்கு அத யாருக்கு வேணுமோ அவனுக்கோ இல்லை அவனை அழைத்து வந்தவனுக்கோ பிறருக்கோ விசுவாசம் இருக்க வேண்டும் என்பது அவசியமா இருந்தாலும் கூட, அதையும் மீறி தேவன் தன்னுடைய வல்லமையினால அதிகாரத்தினாலே அவர் சுயமாக இறங்கி காரியங்கள் செய்ய முடியும், அற்புத சுகத்தை கொடுக்க முடியும். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒன்றே ஒன்று அவருடைய மன உருக்கமும் இரக்கமும் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். அதுதான் இங்கே காண்கிறார். இந்த அற்புதத்தை சுகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த மனிதனை திரும்பவும் அவர் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே சந்திக்கிறார். அந்த மனிதன் ஏன் தேவாலயம் வந்தான்னா, நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி நீண்ட நாளாக வியாதியாக இருந்தவன் சுகமடைந்தால் அவன் தேவாலயத்துக்கு வரணும். தன்னை குளித்து சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி கொண்டு புது ஆடை உடுத்தி கொண்டு தேவாலயத்துக்கு வந்து ஆசாரியனிடத்துல அதை அறிக்கையிட்டு தேவன் தன்னை சுகமாக்கினதற்காக ஒரு காணிக்கையும் கொடுத்துட்டு அதற்கு ஏதாவது பலிகளை செலுத்த வேண்டும் என்றால் செலுத்தி அந்த ஆசாரியன் அவனை அங்கீகரித்ததற்கு பிற்பாடுதான் அவன் சமூகத்திலே பிற இடங்களுக்குள்ள போக வர முடியும். இவன் அதை செய்வதற்குத்தான் தேவாலயம் வந்திருந்தான். அவனை தேவாலயத்துல கண்ட உடனே இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட இன்னொரு காரியத்தை சொல்றாரு. எப்பொழுதுமே ஒரு காரியத்தை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சுபாவங்கள் ஒன்று. இப்ப எந்திரிச்சு போயிட்டான், அவனை பார்த்தோன்னா அவன்கிட்ட சொல்றாரு, உனக்கு வந்து அந்த வியாதியோட காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லி திரும்பவும் அது வராமல் இருக்குன்னா என்ன செய்யணுங்கிற ஒரு ஆலோசனையும் ஒரு எச்சரிக்கையும் அவனுக்கு கொடுத்தார். அவனை பார்த்து சொன்னார், இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு பாவம் செய்யாதே அப்படிங்கிறார். இந்த இடத்துல தெளிவாக அவனுடைய வியாதிக்கு காரணம் அவன் செய்த பாவம், தீமையான காரியம், தீங்கான காரியம், தனக்கும் தன் சரீரத்திற்கும் விரோதமாக பிறருக்கும் விரோதமாக அவன் செய்த தீய செயல்களின் விளைவாகத்தான் இந்த தண்டனை அப்படிங்கிறத வந்து அவர் மறைமுகமா சொல்றாரு. நம்ம படித்த 107வது சங்கீதத்துல கூட சங்கீதக்காரன் இதைத்தான் சொல்றாரு. 107வது சங்கீதத்துல 17வது வசனம், நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமத்தினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் ஆலோசிக்கிறது, அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். அந்த நோய்க்கு இதுவும் ஒரு காரணம்னு அங்கே இருக்குது. இங்கே அவர் சொல்லுகிறார், உன்னுடைய இந்த நோய்க்கு காரணம் இதுதான், அதனால தயவு செய்து திரும்ப பாவம் செய்யாதே அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆலோசனை ஒரு எச்சரிப்பையும் கொடுக்குறார். ஆனா அந்த மனிதன் காயினை போல, காயினையும் தேவன் முதலில் வந்து ஒரு எச்சரித்தார், ஒரு ஆலோசனை சொன்னார். அவன் அதை கேட்கல. அதற்கு விரோதமாக தேவன் மேலேயும் கோபம் கொண்டு தன் சகோதரன் மேலேயும் விரோதம் கொண்டு கோபம் கொண்டு காரியத்தை செய்தான். அந்த காயினை போலவே இவனும் அந்த தேவனுடைய எச்சரிப்பையும் ஆலோசனையும் கேட்காம
நேர யூதர்கிட்ட போய் என்னை சுகமாக்கினவர் யாருன்னு கேட்டீங்கல்ல, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகணும்னு சொன்னவர் யாருன்னு கேட்டீங்கல்ல, அவர் எனக்கு தெரியும், அவர் இயேசுதான் அப்படின்னு போய் அங்க போய் சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கும் அனைவருக்கும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை காட்டிலும் சமூக கட்டுப்பாடுகளுக்கும் சமூக தலைவர்களுக்கும் பயந்தும் தங்களுடைய பாரம்பரியங்களுக்கு பயந்தும் அதற்கு முதலிடம் கொடுத்து தேவனை காட்டிலும் அதை பெருமையாக வைக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. இன்றைக்கு இருக்கிறார். இவனை அப்படித்தான் நடந்தான். இதனுடைய விளைவு என்ன ஆனது? ஓய்வு நாள் பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து மீறினார் அப்படிங்கிறத மட்டும் வைத்துக்கொண்டு இந்த யூதர்கள் அவரை துன்பப்படுத்தவும் அவரை கொலை செய்யவும் முயற்சி செஞ்சாங்க. இந்த 5வது அத்தியாயம் பூரா வாசிச்சீங்கன்னா அவங்களுக்கும் அவருக்கும் இடையில நடந்த ஆர்கியூமெண்ட் தான் இருக்கும். அவரை எப்படி நீங்க இதை செய்யலாம் அப்படின்னு அவங்க விரட்டுறாங்க. அவர் ஒரே ஒரு வார்த்தை செய்யறாரு, உனக்கு தான் ஓய்வு நாள், எங்க அப்பாவுக்கு என் பிதாவுக்கு ஓய்வு நாள் கிடையாதுப்பா, அதனால எனக்கும் ஓய்வு நாள் கிடையாது. ஓய்வு நாளுக்கும் நாம ஆண்டவர் தான். என் பிதா ஓய்வு நாளில ஓய்ந்திருக்காமல் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார், நானும் கிரியை செய்வேன் அப்படிங்கிறார். அவங்களுக்கு இன்னும் கோபம் ஆயிடுச்சு. நீ என்ன எங்க கடவுளை உங்க அப்பான்னு சொல்றிய, அந்த அளவுக்கு நீ ரைட்டு கொண்டாடுறீங்க. ரொம்ப விளைவு இந்த அற்புதத்தின் விளைவு கிறிஸ்துவுக்கு விரோதமான எதிர்ப்பும் முறுமுறுப்பும் அதிகமானதுனால இவர் அதிக இடங்களில இவர் ஃப்ரீயாக போய் தேவனுடைய ராஜ்யத்தை சொல்ல முடியாமல் அந்த ஏரியா விட்டு வேற ஏரியாவுக்கு போற மாதிரி ஆகிடுச்சு. இன்றைக்கு கூட அநேக மனிதர்கள் இருக்கிறாங்க, அற்புத சுகம் கிடைக்கும் இயேசுகிட்டக்க, ஆனா அதற்கப்புறம் தொடர்ந்து அந்த ஆண்டவரை தேடவோ அந்த ஆண்டவர் யாரு என்னங்கிறத பாக்குறதோ இல்லாம மீண்டும் தங்களுடைய பழைய மார்க்கத்திற்கு பழைய மதத்தின் வழிபாடுகளுக்கு அங்க போய் சுகமானதுக்கு நன்றி கடன் அங்க போய் செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க நிறைய பேர். இந்த அற்புதத்துல நம்ம பார்த்த ஒரே ஒரு காரியம், விசுவாசம் அற்புதத்தை சுதந்திரிப்பதற்கு வேணும். இது காமன் ஃபார்முலா. ஆனாலும் தேவன் அதையும் மீறி அவருடைய மன உருக்கத்தின்படியும் இரக்கத்தின்படியும் மனிதர்களுக்கு இறங்குகிற தேவனாகவே இருக்கிறார். விதிமுறைகள் அது ஃபார்முலாவை எல்லாம் மீறியும் அவர் செயல்பட முடியும். அந்த ஆளுகையும் அதிகாரம் உடையவராகத்தான் அவர் இருக்கிறார். அதனால இவர் இப்படித்தான் செய்வாரு அப்படித்தான் செய்வாருன்னு கடவுளை ஒரு வட்டத்துக்குள்ளேயோ ஒரு சட்டத்துக்குள்ளேயோ ஒரு ஃபார்முலாக்குள்ளேயோ நம்ம கொண்டுட்டு வர முடியாது, கொண்டுட்டு வரவும் கூடாது. இரண்டு அற்புதங்கள், ஒன்று அவனுக்கும் அவன் வீட்டாருக்கும் விசுவாசம் வளர்ந்தது. இங்கே அதை விட மோசமான ஒரு கேஸ் இவன். ஆனா இவனுக்கு கிடைத்த சுகம் என்ன ஆச்சுன்னா இயேசுவுக்கு விரோதமான எதிர்ப்பும் கொலை மிரட்டலும் உருவாக காரணம். அவர் முதலே சொன்னார், நீ சொஸ்தமாயிட்டப்பா, அதிக கேடானது ஒன்றும் வராதபடி நீ பாவம் செய்யாதேன்னு. அவன் முதல்ல செஞ்சதே இவர் தான் என்னை சுகமாக்குனாரு, அவரை போய் பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லி அவரை காட்டி கொடுத்ததுதான். அப்ப இந்த மனிதன் சுகம் அடைந்தும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாதவன். இந்த மனிதனை போல நம்ம இருக்கக்கூடாது. அவ்வளவு. அற்புதங்கள் அவருடைய ஆளுகைக்குரியது. அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புல எதை வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். அதான் சொல்றாரு, நான் சமீபத்துக்கும் இல்ல தூரத்துக்கும் தேவன் தானே, இங்க இருந்து கொண்டே அங்கே காரியம் செய்யும். அதே போல தகுதி இல்லாதவனும் பாவியும் நன்றி இல்லாதவனுக்கும் கூட தேவன் இறங்கி அநேக நேரங்களில் அற்புதம் செய்வார். காரணம் அவர் மன உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவனாக இருப்பதற்காக நம்ம அவருக்கு நன்றி சொல்லுவான். இன்னுமாக அவரை அறிகிற அறிவிலையும் அவருக்கு பிரியமான வாழ்க்கைக்குள்ளும் நம்ம வளர்ந்து